இமாலயம் தேடி வருகின்றேன். அன்பினில் நனைய பண்பினில் வளர திறந்திடுவாய் உன் கதவை. அன்பினில் நனைய பண்பினில் வளர திறந்திடுவாய் உன் கதவை. இறைவா உம்மாலயம் தேடி வருகின்றேன். இறைவா உம்மாலயம் தேடி வருகின்றேன். பூமியின் அடைக்கலம் நீ இறைவா, புதுமையின் உறைவிடும் நீ தலைவா. பூமியின் அடைக்கலம் நீ இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புடையீர், நற்செய்தியாளர் மார்க்கு தொகுத்துள்ள உவமைகளிலேயே புகழ்பெற்ற விதை விதைப்பவர் உவமையை இன்று கேட்க அழைக்கப்பட்டுள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கடவுளை புரிந்து கொள்வதற்கு தலை சிறந்த வழி கதைகள் என்பதை உலகில் எல்லா மதங்களும் உணர்த்துகின்றன. கதைகளுக்கு உள்ள ஆற்றலை நன்கு உணர்ந்தவர் இயேசு. எனவே அவர் கடவுளையும் அவரது அரசையும் அவர் கதைகள் மற்றும் உவமைகள் வழியே அறிமுகப்படுத்தினார். புகழ்பெற்ற உவமை என்று சொல்லும்போது கூடவே எச்சரிக்கை மணியும் ஒலிக்கின்றது. உவமைகள் தானே, கதைகள் தானே என்று ஓர் அலட்சிய மனநிலை நமக்குள் தோன்றும் ஆபத்து உண்டு. நமது அலட்சிய போக்கை உணர்ந்தவர்கள் போல விதை விதைப்பவர் உவமையின் இறுதியில் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிக்கின்றனர் என்று தன் உவமையை நிறைவு செய்கின்றார். விதை விதைப்பவர் உவமையை இன்று இறை வார்த்தையாக ஏற்கும் நாம் தங்குதடை ஏதுமின்றி இறை வார்த்தையை விதைக்கும் நல்ல விதைப்பாளர்களாக மாறுவோம். நமது வாழ்வின் வழியே விதைப்பதில் ஆற்றலோடு செயலாற்றுவோம். உயர்ந்த லட்சியம் கொண்டு வாழ்வோம். இறைவன் இந்த நற்பணியில் நமக்கு இன்றைய திருப்பலி வழியாக துணை புரிவாராக. இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, நாம் ஒவ்வொருவருமே உறவு என்ற பந்தத்தினால் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த உறவு என்பது இறைவனுடைய வார்த்தையினால் அது விதையாக நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் விதைக்கப்படுகிறது. அந்த இறை வார்த்தை என்னும் விதையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம், எப்படி கனி தருகிறோம், அது எந்த நிலத்தில் விழுகிறது, நாம் எந்த நிலமாக இருக்கிறோம் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்றது. அந்த இறை வார்த்தையை நாம் நம்முடைய உள்ளத்தில் பல நேரங்களில் முட்புதர்களாக வழி நிலத்தில் விழுந்த விதைகளாக நாம் இருக்கின்றோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல நாமும் பலன் கொடுக்க நாம் திருப்பலியில் மன்றாடுவோம். பல நேரங்களிலே நாம் அவற்றிலிருந்து தவறி இருந்தால் அவற்றுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாம் ஆகிட திருவுளமானீரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். இயல் 7 இறை வசனங்கள் 4 முதல் 14 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாயிருந்தது. இஸ்ரவேல் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரவேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். என் மக்கள் இஸ்ரவேலரின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண் முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரவேலருக்கு ஓரிடத்தை அழிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரவேலர் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அழைக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உம் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கும் பிறருக்கு உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன். அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புகளுக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல் என் பேரன்பினின்று அவனை
விலக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீங்கள் பாட வேண்டிய பதில். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். இடது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். இடது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன். மன்னகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். இடது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன். இடது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். Alleluia, 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 Alleluia. கடவுளின் வார்த்தையே வேதையே, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 1-20 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் ஊமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கி விடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து
சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்த பொழுது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு ஊமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருப்பவர்களுக்கோ எல்லாம் ஊமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற ஊமைகள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கின்றார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தைகளை கேட்பவர்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுக்கு விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுகண்ணோ நேர்ந்த உடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளுக்கும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயன் அளிப்பவர்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். திருமுழுக்கு யோவான் வந்தார். இயேசுவை பார்த்து, இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று காட்டி கொடுத்தார். மீட்பின் வரலாற்றில் அவர் வென்றார். யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். அது கொல்லும், அந்த வார்த்தை கொல்லும். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் பலமுறை கேட்டிருப்போம். இந்த நற்செய்தியில் வழக்கமாக நாம் காண்பது 4 விதமான நிலங்களை மட்டும்தான். இந்த 4 விதமான நிலங்களில் இறை வார்த்தை விதைக்கப்படுகிறது. அந்த நிலங்கள் அதற்கு ஏற்றாறு போல பலன் கொடுக்கிறது. இதை சற்று வித்தியாசமாக சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். இந்த வார்த்தை நமக்கு உறவு நிலைகளை எடுத்துரைக்கிறது. வழக்கமாக 4 விதமான நிலங்களை தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் 6 விதமான நிலங்களை ஒரு சில சிந்தனையாளர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். அது என்ன 6 விதமான நிலங்கள்? முதலாவது வழியோரம், இரண்டாவது பாறை நிலம், மூன்றாவது முட்புதர், நான்காவது 30 மடங்கு, ஐந்தாவது 60 மடங்கு, ஆறாவது 100 மடங்கு. 6 வகையான நிலங்களை நாம் பார்க்கின்றோம். இறைவனுடைய வார்த்தை என்பது விதையாக, அந்த விதை உறவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. திருப்பலியின் முன்னுரையிலே நான் சொன்னது போல, நாம் எல்லோருமே உறவுகளில் பின்னி பிணையப்பட்டு இருக்கிறோம். யாரும் தனியாக வாழ்வது கிடையாது. ஆக நாம் எல்லோருமே நிலங்களாக, இறைவனுடைய வார்த்தை உறவுகளாக, அந்த விதைகளாக நமக்கு விதைக்கப்படுகிறது. நாம் எந்த நிலத்தில் இருக்கிறோம்,
எந்த நிலையில் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தான் நமக்கு இந்த நற்செய்தி கூறுகிறது. முதலாவதாக, வழியோரம் விதைக்கப்பட்ட விதை, அந்த உறவு. மத்தேயு நற்செய்தியில பெரிய ஏரோதை பற்றி நாம் பார்க்கின்றோம். அந்த பெரிய ஏரோது கிட்ட ஞானியர்கள் வந்து, யூதரின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார்கள். அதன் மூலமாக பெரிய ஏரோதின் மனதில் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்ற விதை விதைக்கப்படுகிறது. அவன் உன்னிப்பாக கேட்பது போல கேட்டுவிட்டு சற்று நேரத்திலேயே அவன் மாறிவிடுகிறான். எதனால்? கோபம், பொறாமை, பழி தீர்த்தல் என்ற அந்த பறவைகள் வந்து இந்த விதையை எடுத்து சென்று விடுகிறது. அதனால் அந்த உறவு என்ற விதை அவன் நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது அந்த பறவைகள் எடுத்து சென்று விடுகிறது. அங்கே அவன் பலன் கொடுக்காமல் போகிறான். நாமும் சில நேரங்களில் அப்படிதான். நாமும் மற்றவர்களிடத்தில் நாம் உறவை பேண வேண்டும் என்று நெருங்கி செல்லுவோம், நம்முடைய அன்பை பொழிவோம். ஆனால் என்ன நடக்கும்? சிலர் பொறாமையினால், நம்மை பார்த்து பொறாமையினால் என்ன செய்வார்கள்? நம்முடைய உறவை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார்கள், தள்ளி வைத்து விடுவார்கள். அதன் மூலமாக நம்முடைய உறவு அங்கே அருந்து விடுகிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம், பாறை நிலத்தில் விழுந்த விதை. அந்த விதையானது உறவுக்காக விதைக்கப்படுகிறது. மார்க் நற்செய்தியில ஏரோது ஆன்டிபாஸ் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் அந்த ஏரோது ஆன்டிபாஸ் கிட்ட போயிட்டு, உன்னுடைய சகோதரன் மனைவியை நீ வைத்திருப்பது தவறு என்று எச்சரிக்கை விடுக்கிறார். ஏரோது ஆன்டிபாஸ் திருமுழுக்கு யோவான் மீது வைத்த மரியாதையினால், அவரிடத்தில் ஒரு மதிப்பு இருந்ததினால் அவருடைய வார்த்தையை கேட்கிறான். அந்த பாறையின் மீது கொஞ்சம் மண் இருக்குது, ஈரம் இருக்கிறது, அது விதை விழுந்து முளைத்து வருகிறது. ஆனால் வெயில் வரும்பொழுது கருகி விடுவதைப் போல இவனுடைய வார்த்தையும், திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தை கேட்டு கொஞ்ச நாளிலேயே அவன் அதை கருக விட்டு விடுகிறான். எதனால்? மது உள்ளே சென்றவுடன் ஒரு மாதுவின் வார்த்தையினால் மயங்கி திருமுழுக்கு யோவானையை கொண்டு விடுகிறான். அவனுடைய உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கை கிடையாது. அதனால் திருமுழுக்கு யோவானை கொண்டு விடுகிறான். நம்முடைய வாழ்க்கை நிலைகளிலும் உறவு நிலைகளிலும் இப்படி நாம் பார்க்கின்றோம். ஒரு சிலர் இருப்பதை பார்க்கிறோம். நாம் பேசும்பொழுது உன்னிப்பாக கேட்பார்கள், அல்லது அவர்கள் பேசும்பொழுது நாம் உன்னிப்பாக கேட்போம். ஆனால் அவர்கள் மீது நமக்கு அவ்வளவான நம்பிக்கை கிடையாது, அவ்வளவான ஆழமான உறவு இல்லாததினால் கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட பழகுவது போல இருந்துவிட்டு கடைசியில் அவர்களை உதறி தள்ளிவிடுவோம், அவர்கள் எரிந்து போவார்கள். ஏரோது ஆன்டிபாஸ் திருமுழுக்கு யோவானை கொன்றதைப் போல நம்முடைய உறவையும் கொன்று விடுவோம். அடுத்ததாக, முட்புதரில் விழுந்த விதை. யூதாஸ் இஸ்காரியோத்து நமக்கு தெரியும். 4 நற்செய்திகளையும் நம்ம பார்க்கின்றோம். 4 நற்செய்தியாளர்கள் எழுதிய நற்செய்தியிலே பார்க்கின்றோம் யூதாஸ் இஸ்காரியோத்து. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இயேசு மிகவும் அன்பு செய்த சீடர் யூதாஸ் இஸ்காரியோத்து என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இறையாட்சியின் இயக்கத்தின் அந்த பணத்தை வைத்திருந்தவர் யூதாஸ் இஸ்காரியோத்து. நிதி மேலாண்மையில் மிகவும் சிறந்தவர் அவர். அப்படிப்பட்டவர் இயேசு கூடவே இருந்தவர். அவரும் ஒரு திருத்தூதராக அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு முறையும் கேட்டவராக இருந்தவர். கடைசியில் உலக மாய கவர்ச்சிகளால் அவர் நசுக்கப்படுகிறார். என்ன உலக மாய கவர்ச்சிகள்?
யூதரின் இந்த யூத நாட்டின் விடுதலையை அவர் எதிர்பார்த்திருந்தார். அதே போல காசுக்காக 30 வெள்ளி காசுக்காக இந்த உறவு நிலை நசுக்கப்படுகிறது, அமுக்கப்படுகிறது. யூதாஸ் இஸ்காரியோத்து கடைசியில் இயேசுனுடைய உறவை முறித்து கொள்ளுகிறான். நாமும் பல நேரங்களில் அப்படிதான் இருக்கின்றோம். மற்றவர்களுடைய உறவு நிலையை நாம் பேணி காக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் பல பல சிந்தனைகளால், ஆசைகளினால் நொறுக்கப்படும் பொழுது, அழுத்தப்படும் பொழுது உறவை நாம் விட்டு விடுகிறோம் அல்லது விலக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக நல்ல நிலம். நல்ல நிலத்தில் கூட வித்தியாசத்தை நாம் பார்க்க முடிகிறது. 30 மடங்கு. இந்த 30 மடங்கு பலனை யார் கொடுத்தார் விவிலியத்தில் பார்க்கும் பொழுது என்று பார்த்தால், ஒரு இளைஞன் இயேசு கிட்ட வந்து, நிலை வாழ்வை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கிறான் அந்த இளைஞன். இயேசு சொல்லுகிறார், கட்டளைகளை கடைபிடி. உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய், கடவுளை முழுமையாக அன்பு செய். எல்லாவற்றையும் சொல்லிய பிறகு அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்து வருகிறேனே. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் ஒன்று குறைகிறது உன்னிடத்தில். உனக்கு உரியவற்றை எல்லாம் விற்றுவிட்டு என்னை பின்பற்றி வா. ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அவன் திரும்பி செல்லுகிறான். அவன் கெட்டவன் கிடையாது, அவன் நல்லவன் தான். ஆனால் அவன் பலன் கொடுத்தது என்னவோ 30 மடங்கு தான். அவன் முழுமையாக இயேசுனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நாமும் நல்ல நிலங்களாக தான் இருக்கின்றோம். சில நேரங்களில் நிலத்தில் சத்து குறைபாட்டினால் நிலம் விளைச்சல் குறைவாக கொடுப்பது போல நம்முடைய இதயத்திலும் நம்பிக்கை குறைவாக இருக்கும் பொழுது 30 மடங்கு தான் கொடுப்போம். நம்முடைய உறவு நிலைகளிலும் அப்படிதான். பிறரோடு சேர்ந்து இருப்போம், ஆனால் கொஞ்சம்தான். அடுத்ததாக 60 மடங்கு பலன் கொடுப்பது. 60 மடங்கு பலன் கொடுக்கும் நிலம். இதற்கு யாரை நாம் குறிப்பிடலாம் என்று சொன்னால், திருத்தூதர்கள். திருத்தூதர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எச்சரிக்கையாக இதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு இறந்த பிறகு, உயிர் தெழுந்த பிறகு, இந்த திருத்தூதர்கள் தான் இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்தவர்கள், முழு பலனை கொடுத்தவர்கள், 100 மடங்கு பலனை கொடுத்தவர்கள். அது எப்பொழுது என்று சொன்னால் இயேசு இறந்த பிறகு. ஆனால் இயேசு வாழ்ந்த சமகாலத்தில் இவர்கள் 60 மடங்கு பலனை தான் கொடுத்தார்கள். எப்படி என்று பார்த்தால், இயேசு எத்தனையோ புதுமைகளை செய்தார், எத்தனையோ நோய் நொடிகளை அவர் குணமாக்கினார். எல்லா நேரத்திலும் இயேசுவோடு இருந்தவர்கள் திருத்தூதர்கள். ஆனாலும் அவர்களுக்கு சந்தேகம். இந்த மக்களுக்கு உணவு எப்படி கொடுக்க முடியும்? நம்மகிட்ட உணவே கிடையாது. ஆண்டவரே, நான் தண்ணீரில் மூழ்குகிறேனே. இப்படியெல்லாம் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. அவருடைய சமகாலத்திலே அவர்கள் வாழும் பொழுது அந்த சந்தேகத்தினால் 60 மடங்கு பலன் கொடுத்தார்கள். ஆனால் இயேசு இறந்த பிறகு அவர்கள் 100 மடங்கு பலன் கொடுத்தார்கள். அடுத்ததாக 100 மடங்கு பலன் கொடுத்தவர்கள் விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். அது யார் யார் என்று சொன்னால், அன்னை மரியாள், யோசேப்பு, சிமியோன், அன்னா, சக்கேயு, நறுமண தைலம் பூசிய பெண். இப்படியாக நாம் பார்க்க முடிகிறது. இறைவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், விதையை ஏற்றுக்கொண்டார்கள், முழு பலனை தந்தார்கள், உறவு நிலைகளில் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். இந்த உறவு நிலைதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. நாம் எந்த அளவுக்கு முழுமையாக இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பலன் கிடைக்கிறது, நாமும் பலன் தருவோம். முதல் வாசகத்தில் கூட நாத்தான் இறைவாக்கினர் தாவீது அரசரிடம் சென்று இறைவாக்கு கூறுகின்றார். தாவீது அரசர் அவருடைய தவறை சுட்டி காட்டிய பொழுது
மனம் வருந்தி அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றார். ஆக இறைவனுடைய வார்த்தை கேட்ட பிறகும் தாவீது அரசர் பலன் தருவதை நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகும் சாலமோன் அரசருக்கு அவர் வாக்குறுதி தருகிறார். ஆக நாம் மனம் வருந்தி திருந்தி இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதை முழுமையாக மனதில் இருத்தி வைக்கும் பொழுது நாம் முழு பலனை அனுபவிக்க முடியும், கொடுக்க முடியும். இந்த உறவு நிலைகளை தான் நாம் பேணி காக்க வேண்டும். நாம் எந்த நிலத்தில் இருக்கின்றோம், நாம் எந்த நிலமாக மாறுகின்றோம், இறைவனுடைய வார்த்தையை விதைகளாக ஏற்று அந்த விதைகளை உறவு நிலைகளில் நாம் எப்படி நாம் வழி நடத்துகின்றோம், எப்படி நாம் பிறரோடு உறவாடுகின்றோம் என்பதை தான் இன்று நமக்கு இயேசு கற்பிக்கின்றார். 3 குற்றவாளிகளுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. நீதிபதி அவர்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கிறார். என்ன சலுகை என்றால், இந்த 15 ஆண்டு கால சிறைவாசத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிடித்தமானவற்றை நீங்கள் உங்களோடு வைத்துக் கொள்ளலாம். அப்போ முதலாம் அவன் கூறுகிறான், எனக்கு 500 புத்தகங்கள் வேண்டும். 500 புத்தகங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாம் அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய உடலை வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உடலை வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி சாதனங்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். அவனுக்கு உடற்பயிற்சி சாதனங்கள் கொடுக்கப்படுகிறது. மூன்றாம் அவன் கேட்கிறான், எனக்கு 1,00,000 சிகரெட் வேண்டும் என்று கேட்கிறான். அவனுக்கும் 1,00,000 சிகரெட்டு கொடுக்கப்படுகிறது. 15 ஆண்டுகள் முடிந்த பிறகு விடுதலை ஆகி வெளியே வருகிறார்கள். முதலாம் அவன் சொல்லுகிறான், நான் 500 புத்தகங்களை படித்திருக்கிறேன், நான் ஒரு லைப்ரரி வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். இரண்டாம் அவன் சொல்லுகிறான், என்னுடைய உடலை நான் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறேன், ஆதலால் ஒரு உடற்பயிற்சி கூடம் நான் வைக்கப் போகிறேன் என்று கூறுகிறான். மூன்றாம் அவன் கூறுகிறான், நான் சிகரெட் பிடிக்கிறதையே நிறுத்திட்டேன். எல்லோருக்கும் ஆச்சரியம், என்னங்க 1,00,000 சிகரெட்டு நீங்கள் வாங்கிட்டு போனீங்க, அந்த சிகரெட்டை பிடிச்சி இந்நேரம் அடிமையாகிருப்பீங்கன்னு நினச்சோம், இது எப்படிங்க சாத்தியம்? மூன்றாம் அவன் கூறுகிறான், நான் சிகரெட்டு கேட்டேன், வத்தி பெட்டி கேட்காம போயிட்டேன். அன்புக்குரியவர்களே, நாம் எதை செயல்படுத்துகிறோமோ அதன் வழியாக தான் நம்மளுடைய உறவு நிலைகள் மற்றவர்களோடு இணைந்து பிணைந்து செல்லுகிறது, கடவுளோடும் மற்ற மனிதர்களோடும். இந்த உறவு என்று சொல்லும் பொழுது முதலில் அது எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் எண்ணில் உருவாகிறது. எண்ணில் உருவான அந்த உறவு நிலை கடவுளோடும் மனிதர்களோடும் பின்னி பிணைந்து அது முழு பலனை தருகின்றது. ஆகையினால் இந்த நாளில் நாம் முழு பலனை தர வேண்டும் என்று சொன்னால் அன்னை மரியாளை போல, யோசப்பை போல, சிமியோனை போல, அண்ணாவை போல, மனமாறிய ஜக்கேவியை போல நாம் வாழும் பொழுது முழு பலன் தரும் நிலமாக வாழ்கின்றோம். இறைவனிடத்தில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம், நல்ல நிலங்களாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நல்ல நிலங்களாக பலன் தரக்கூடிய நிலங்களாக வாழ நமக்காக மட்டுமல்லாமல் பிறருக்காகவும் நமது சமூகத்திற்காகவும் நமது தாய் திருநாட்டிற்காகவும் நமது திரு அவைக்காகவும் இறைவனிடத்தில் வரங்களை கேட்டு மன்றாடுவோம். அருள் வளங்களின் ஊற்றாகிய எம் இறைவா, விதைகளை தெளிப்பதும் இறை வார்த்தையை சுமந்து செல்பவரின் கடமை என்பதை திரு அவையில் உள்ள அனைவரும் உணர்ந்து உம் வார்த்தைகளை வாழ்வாக்கிடவும் இதை அடுத்தவர்களுக்கு அறிவிக்கின்ற உன் மகன் இயேசுவின் சீடர்களாய் உழைத்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் காண நல்வழி நடத்தும் எம் இறைவா, உள்ளங்களில் மாற்றங்கள் இல்லாமல்
சட்டங்களை கடமைக்காக கடைபிடிப்பதால் பயனில்லை என்பதை எங்கள் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து சுயநலமற்ற சேவைகளில் ஈடுபடவும் மக்களின் குறை தீர்த்து நல்லாட்சி தந்திடவும் வேண்டிய வரத்தை தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகத்துவமிக்க எம் இறைவா, இறைவார்த்தை விதைப்பது என்பது ஒவ்வொரு வாழ்வின் வழியாக நிகழும் அமைதியான விதைத்தல். அதன் வழியாக சுற்றியிருப்பவரின் வாழ்வில் உருவாகும் நிலை வாழ்வுக்கான விளைச்சல் என்ற கருத்துக்களை எங்கள் குடும்பங்களில் செயல்படுத்த உம் ஆவியின் அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் மிக்க எம் இறைவா, எம் இளைய தலைமுறையினரின் உள்ளங்களை நல்ல விளைநிலங்களாக மாற்றி 100 மடங்கு பலன்களை அளிக்குமாறு செய்து தங்கள் குடும்பத்திற்கும் இச்சமூகத்திற்கும் ஏற்றமிகு நல்வாழ்வையும் இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை விதைப்பவர்களாகவும் இவ்வுலகில் தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கும் இறை மக்கள் விளை நிலங்களாக மாறி 100 மடங்கு பலன் தர இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று அமைதியாக மன்றாடுவோம். நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, எளிய காணிக்கையா உறைந்த மக்களமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். என்னை தர வந்தே இறைவா, எளிய காணிக்கையா உறைந்த மக்களமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, பலியாய் மாற்றும் என்னையே, மதரை போன்ற வாழ்வையே பயன்படுத்தும் தெய்வமே, என்னை தர வந்தே இறைவா, எளிய காணிக்கையா. கோதுமை மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தைக்கிடம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூயாவி என்னும் நெருப்பினால் வியத்தகு முறையில் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கும் இப்பலி பொருள்கள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நாம் எழுப்பியுள்ளோம். நம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: Hosanna, 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 Hosanna. தூயவர், 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 தூயவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் நியமன ஆயர் ஜீவானந்தம், எங்கள் மேனாள் ஆயர் எஃப் அண்டோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தாலும் உமது இறை ஆசிரை வேண்டி நிற்கின்றார்களோ அவர்கள் யாவருக்கும் இறை வார்த்தையின் வல்லமையை கொடுத்து உடலில் இருக்கின்ற வியாதிகள் தீரவும் குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் போக்கப்படவும் இந்த திருப்பலியில் உருக்கமாக ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித இறை பராமரிப்பு அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆணையத்திலும் மருந்துகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் அன்பில் கழிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கழிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நன்றி கோரி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தினால் மண்ணகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணகமாட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இறை பராமரிப்பு அன்னையே கண்கள் தேடுது உன்னை. இறை பராமரிப்பு அன்னையே கண்கள் தேடுது உன்னை. கண்மணியாய் என்னை காத்திடுவார் உந்தன் அருளால் நிரப்பிடுமே. கண்மணியாய் என்னை காத்திடுவார் உந்தன் அருளால் நிரப்பிடுமே. இறைவனின் தாயே, இறைவனின் தாயே, இறைவனின் தாயே, இறைவனின் தாயே. இறை பராமரிப்பு அன்னையே கண்கள் தேடுது உன்னை.